வணக்கம் ரசிகர்களே. முதற்கண் மலேசியா வாழ் இந்து பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். தீபமேற்றுவது ஒரு புனிதமான மங்களமான செயல். இருளை விரட்டி ஒளியூட்டும் ஒப்புயர்வற்ற செயல். ஒரு தீபத்திற்கே இந்த மகிமை என்றால் ஆயிரம் தீபங்களுக்கு அந்த ஆயிரம் தீபங்களின் ஒளி பரலயத்திலே பிறப்பதுதான் தீபத் திருநாளாம் தீபாவளி. தீபம் என்றால் ஒளி, ஆவளி என்றால் வரிசை. தீபங்களின் வரிசை தீபாவளி. இன்று தீபாவளி நன்னாள். காலை முதல் சிறுவர்களின் உள்ளங்களிலே தீபாவளியின் குதூகலம், குடும்பங்களிலே தீபாவளியின் அன்பு பரிமாற்றம். மலேசியாவிலே தீபத் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஆயிரம் குடும்பங்களிலே ஒன்று திரு முனியாண்டி பத்மாவதி தம்பதிகளின் குடும்பம். பிரேமவள்ளி, புஷ்பவள்ளி, ஹம்சவள்ளி, சவுந்தரவள்ளி எனும் 4 பெண்களுக்கும் பத்மநாதன், மனோகரன் எனும் 2 பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களான திரு முனியாண்டி தம்பதிகளுக்கு 13 பேரப்பிள்ளைகள் இருக்கின்றார்கள். மலேசியாவிலே ஓர் இந்து குடும்பத்தில் தீபாவளி எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதற்கு சான்றாக திகழ்வது இந்த குடும்பம். திரு முனியாண்டி தம்பதிகளின் பேரப்பிள்ளைகளை பொது பார்த்தோம். தொடர்ந்து ஓய்வு பெற்ற முன்னாள் தோட்ட நிர்வாகியான திரு முனியாண்டி ஒவ்வொரு ஆண்டும் பலகார பரிமாற்றத்தில் மட்டுமல்ல, அன்பு பரிமாற்றத்தாலும் தீபாவளியின் மிகப்பெரிய அளவிலே கொண்டாடி கழிக்கின்றார். இனி தீபாவளியின் முன்னர் அன்னாருடைய குடும்பத்திலே நடைபெறும் காரியங்களை பார்ப்போம். வழக்கம் போல பேரப்பிள்ளைகளோடு ஷீலா, ரேஸ்ரீ, நவீன், அனில், ரேகா, ஷமிலா ஆகியோரோடு இதோ காலணிகள், ஆடைகள், ஆடை ஆபரணங்கள் ஆகியவை வாங்க புறப்பட்டு விட்டார். முதலிலே காலணிகள் வாங்கும் கடை. ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான விருப்பமான காலணிகள் அமைகின்றதா என்பதை திரு முனியாண்டியும் திருமதி பத்மாவதியும் கண்காணிக்கின்றார்கள். தீபாவளி என்றால் நிறைய வேலைகள் இருக்கும். அவற்றின் மத்தியிலே பேரப்பிள்ளைகளோடு இப்படி திரு முனியாண்டி, திருமதி பத்மாவதி தம்பதிகள் வந்து அவர்களுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பது போற்றக்கூடிய ஒன்றுதான். காலணிகள் முடிந்து கடையை விட்டு பேரப்பிள்ளைகளோடு திரு முனியாண்டி தம்பதிகள் வெளியே வருகின்றார்கள். அடுத்து சட்டை புடவை கடை. அவருக்கு உதவியாக அவருடைய திருமதி பத்மாவதியின் மகளோடு பேரப்பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பேரப்பிள்ளைக்காக இப்பொழுது சட்டைகளை பத்மாவதி அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். நிறம் சரியாக இருந்தால் அளவு சரியாக இருக்கின்றது, அளவு சரியாக இருந்தால் நிறம் பொருந்தாது. இப்படி பொறுமையாக நின்று பல மணி நேரம் செலவழித்து எல்லா பேரப்பிள்ளைகளுக்கும் பொருத்தமான சட்டைகளை வாங்கி கொடுப்பதிலே இவர்கள் அலாதி நிறைவு கொள்கின்றார்கள். இப்படி கடைகளுக்கு செல்லுவதோடு வீட்டில் தேவைப்பட்ட பலகாரங்களை தயாரிப்பதும் திருமதி பத்மாவதியின் தலையாய கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது. நம் அனைவருக்கும் பிரியமான, மலேசியர்கள் பொதுவாக மிகவும் விரும்பி சாப்பிடுகின்ற முறுக்கு இங்கு தயாரிக்கப்படுகின்றது. அவருக்கு உதவியாக அவருடைய 2 மருமகள்களும் இங்கே உதவுகின்றார்கள். திருமதி யசோதா பத்மநாதன் ஒரு மருமகள், மற்றவர் திருமதி ராஜ்யம் ஆகிய இருவரும் திருமதி பத்மாவதிக்கு பலகாரங்கள் செய்வதிலே உதவுகின்றார்கள். பாரம்பரிய தீபாவளி பலகாரங்களோடு மலேசியர்கள் விரும்பி சாப்பிடுகின்ற, விருப்பமாக உட்கொள்கின்ற மற்ற பலகாரங்களையும் தீபாவளி கொண்டாடும் இல்லங்களிலே நாம் பார்க்க முடியும். அதற்கு
திரு முனியாண்டி தம்பதிகளின் இல்லமும் விதிவிலக்கல்ல. இதோ பார்த்தீர்களா, மலேசியர்களுக்கு பிரியமான பலகாரங்கள் கூட இங்கே தயாராகின்றன. அதோடு வீட்டு அலங்காரம், வீட்டிற்கு வரும் தீபாவளி கார்டுகளை அலங்காரமாக தொங்க விடுவது ஒன்று போக, மற்றபடி படங்கள் மாட்டுவது மற்றும் வண்ண விளக்குகள் பொருத்துவது ஆகியவற்றோடு திரு முனியாண்டி தம்பதிகளின் இல்லத்தின் வாசற்புறத்திலே இப்படிப்பட்ட கவின்மிகு கோலங்களும் போடப்படுகின்றன. இன்று தீபாவளி அல்லவா? இன்று திரு முனியாண்டி தம்பதிகளின் இல்லம் விழாக்கோலம் போன்று இருப்பதை போன்று வரும் விருந்தினர்களை இனியே வரவேற்றுக் கொண்டிருக்கின்றது. கோலம் நம்முடைய பாரம்பரிய பழக்கமாகும். பண்டிகை நாட்களில் மட்டுமல்ல, மற்ற நாட்களில் கூட வாசற்புறத்திலே கோலமிடுவதை வழக்கமாகி கொண்டு சிறுவர் உள்ளத்திலே இந்த பழக்கத்தை சிறு வயது முதலே வேரூன்ற வைக்க வேண்டும். இன்று காலை கங்கா ஸ்நானம் முடிந்து பசியாறுவதற்கு முன்பாக இறை வழிபாடு அத்தியாவசியம். அசுரனை ஒழித்து உலக மக்களுக்கு ஒளியூட்டிய கண்ணபிரானை காலையில் வழிபடுவது தலையாய ஒன்று. இந்த வழிபாட்டின் போது தயாரிக்கப்பட்ட பலகாரங்கள் அனைத்துமே இங்கே படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழிபாட்டினை திருமதி பத்மாவதி நடத்துகின்றார். திருமதி பத்மாவதி பூசை செய்கின்ற நேரத்தில் அவருடைய பேரப்பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அவர் தம் மனைவியரும் கணவரும் உடன் இருக்கின்றார்கள். இன்று வைகரையிலே மலேசியா வாழ் இந்து பெருமக்கள் ஒவ்வொருடைய இல்லத்திலும் இந்த காட்சி நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். இது முடிந்த பின்னர் தான் காலை பசியாறுதலை மேற்கொள்வார்கள். வீட்டில் இறை வழிபாட்டிற்கு பிறகு குடும்பத்தோடு திருமுனியாண்டி சுங்கேவே சுபாங்கில் இருக்கும் ஈஸ்வரி ஆலயத்திற்கு செல்லுகின்றார். ஈஸ்வரி ஆலயத்திலே இறை வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதோ திரு முனியாண்டி அவர்கள். தீபாவளியின் மகிழ்ச்சியிலே திளைத்துக் கொண்டிருக்கும் திரு முனியாண்டி பத்மாவதி தம்பதிகளை பூபாலன் சந்தித்து உரையாடுவதை இன்னும் சில வினாடிகளிலே செவிமடுப்போம். வணக்கம் திரு ஜி முனியாண்டி தம்பதிகளே. வணக்கம். தீபம் பொங்குகின்ற இந்த தீபாவளி திருநாளிலே உங்கள் இருவரையும் சந்தித்து உரையாடுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று பாடினார் பாரதிதாசன். அதே சமயத்திலே புலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு இணையாகும் என்று பாடினார் கவி சக்கரவர்த்தி கண்ணதாசன். இந்த தீபாவளி திருநாளிலே தீபங்கள் ஒளி வீசுகின்ற இந்த
இனிய வேளையிலே உங்களை சந்தித்து உங்களோடு சில இனிய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம். அண்மையிலேயே அக்டோபர் திங்கள் 4ஆம் நாளிலே நீங்கள் இருவரும் உங்கள் மணிவிழாவை சிறப்பான முறையிலே கொண்டாடியதாக அறிகின்றோம். இந்த தீப திருநாளிலே உங்கள் மணிவிழாவும் அதனை ஒட்டி வருகின்றது. ஆக உங்கள் திருமண நாளே இந்த தீப திருநாளை நீங்க எவ்வாறு எண்ணி பார்க்கின்றீர்கள்? நீங்க ஒருவேளை திரு ஜி முனியாண்டி கொஞ்சம் கூச்சப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்க கொஞ்சம் கூச்சப்படாம சொல்லுங்க. அப்படி ஒன்றும் இல்லை. அது வந்து திருமண நாள் இல்லை, அவரோட 60வது வயசு தான் திருமணம் சொல்றாரு. சொல்லுங்க. 40 வருஷத்துக்கு முன்ன உள்ளது. அது கல்யாணத்தோட அந்த இது போச்சு. இப்போ அது அவ்வளோ நாள் கடவுள் நம்மளுக்கு அந்த இதை பாக்கியத்தை கொடுத்து வச்சு தொட்டு அதை நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். என்ன நம்மளுக்கு அந்த தாலி பாக்கியமும் கிடச்சி அது வந்து நான் ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் நான். அதனால தான் பாடி வச்சிருக்காங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு. திரு ஜி முனியாண்டி, உங்களுக்கு வந்து எத்தனை பிள்ளைங்க? அவங்க எல்லாம் இன்னைக்கு வாழ்க்கையில் எந்தெந்த நிலைகள் இருக்காங்க? 6 பிள்ளைகள் உண்டு. 2 ஆண் பிள்ளைகளும் 4 பெண் பிள்ளைங்களும். 2 ஆண் பிள்ளைகள் வந்து முதல்ல கம்பெனியில் வேலை செஞ்சாங்க, விட்டுட்டு இப்போ சொந்தமாக வியாபாரம் செய்கிறாங்க. மற்ற 4 பெண்களும் கல்யாணம் பண்ணியிருக்குது. நல்ல மருமனும் வேலை செய்கிறாங்க, பெண்களும் எல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. நீங்கள் திருமதி ஜி முனியாண்டி, இன்னைக்கு காலையிலேருந்து தீபாவளியை எந்த முறையில் நீங்கள் கொண்டாட ஆரம்பிச்சிங்க? இதை கொஞ்சம் விவரமாக சொல்கிறீங்களா? விடிய காலையில் 5 மணிக்கு நம்ம எழுந்திரிச்சிடுவோம். 5 மணின்னா 4 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாம் பூஜைக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுடுவேன். நான் முன்னே எழுந்திரிச்சு நான் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் 5 மணிக்கு மேல்பட பிள்ளைங்களாம் எழுப்பி எல்லாம் குளிப்பாட்டிட்டு சாமி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அப்புறம் விருந்தாளிலாம் அடுத்தடுத்து வர தொடங்கிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் பராமரிக்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியாக இருக்கும். இந்த வருஷம் தீபாவளிக்கு விசேஷமாக என்னென்ன பலகாரங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க? அன்றாடம் வருஷம் செய்கிறது தான் செஞ்சுருக்கேன். இந்த தடவை பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் இருந்து அதுங்க ஒரு பலகாரம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பலகாரம் செஞ்சுருக்கிறேன். முறுக்கு செஞ்சுருக்காங்க. அப்புறம் இந்த என்ன மாவு இது பேர் என்ன, நெய் உருண்டை. அப்புறம் வந்து பிஸ்கட் செஞ்சுருக்காங்க, முறுக்கு செஞ்சுருக்காங்க, ஓமப்பொடி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் ஸ்பெஷலாக இந்த கல் உருண்டையெல்லாம் செய்யறதில்ல பாருங்க. இப்போ என்ன அந்த பழக்கம்லாம் விட்டுட்டாங்க. நான் வந்து அது என்ன சில பேர் ரொம்ப அதை இஷ்டப்பட்டு கேட்குறாங்க. அதனால இந்த கல் உருண்டை, அது இஷ்டம், அந்த சுத்து உருண்டை அதெல்லாம் நான் விடுறது. அந்த பழைய பலகாரம்லாம் இன்னும் நான் தொட்டு செஞ்சுக்கிட்டு தான் வர்றேன். அது கொஞ்சம் மாடர்ன் வானெலாம் நம்ம பிள்ளைங்க செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்குங்க. அதாவது ஒரு பழைய பாரம்பரியத்தை நீங்கள் அப்படியே தொடர்ந்து விடாமல் கடைபிடித்து வரீங்க. ரொம்ப நன்றி. திரு ஜி முனியாண்டி, நீங்கள் வந்து ஒரு தோட்டத்தில் நிர்வாகியாக இருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அது எந்த தோட்டம்? அந்த தோட்டத்தில் நீங்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் தீபாவளி வந்து அங்கே உள்ள தோட்ட மக்களால் எந்த முறையில் கொண்டாடப்பட்டு வந்துச்சு? நான் வந்து பாலுபாஸ்டில் எஸ்டேட்டு வந்து கூலிமில் இருந்து சட்டாங்கில் எஸ்டேட் பேர் சோம் எஸ்டேட். நாங்கள் கொஞ்சம் லேசாக தீபாவளி கொண்டாடினாலும் நம்ம எஸ்டேட்டில் வேலை செய்பவங்களுக்கு கொண்டாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் செய்வாங்க. மேற்கொண்டு 3-4 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இதை கொண்டாடுவாங்க. அதுக்கு பிற்பாடு நான் வந்து சுங்கிச்சுவா எஸ்டேட்டில் சுங்கிச்சுவா எஸ்டேட்டில் வேறு ஆக்டிங்காக இருந்தேன். அதுக்கு பிற்பாடு ஸ்ரம்பான் எஸ்டேட்லேயும் இருந்தேன். அங்கேயும் ஜனங்கள் தீபாவளியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ திரும்ப ஜி முனியாண்டி, உங்கள் வீட்டுக்கு காலையிலேருந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க? ஏன்னா ஒரு பல இன சமுதாயம் வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒருமைப்பாட்டை வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி கொண்டாட்டங்கள்லாம் உறுதுணை புரிகிறதா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. அந்த வகையில் இன்னைக்கு காலையிலேருந்து யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க கொஞ்சம் சொல்கிறீங்களா? பெரும்பாலும் வர்றது நம்ம ஏன்னா தீபாவளி கொண்டாடாதவங்க தான் வரும். பெரும்பாலும் மலைக்காரவங்க, சீன ஜனங்க, கிறிஸ்தவ ஜனங்க அதுதான் பெரும்பாலும் வர்றது.
அதில் ஒரு சிலர் நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறவங்க வருவாங்க. அவங்க தான் ரொம்ப பேர் வர்றது, அந்நிய ஜனங்க தான் ரொம்ப வர்றது. இப்போ நிச்சயமா ஒவ்வொரு வாழ்க்கை தம்பதியினருக்கும் இந்த நாட்டில் அல்லது எங்கே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து தலை தீபாவளிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு கொண்டாட்டம். இப்போ உங்கள் 2 பேரை பொறுத்த வரைக்கும் இந்த தலை தீபாவளி நீங்கள் நிச்சயமாக கொண்டாடி இருப்பீங்க. அந்த ஒரு இனிய சந்தர்ப்பத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்து சொல்லுங்களேன். அப்படி எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலே பெற்றோர் இறந்த தொட்டு எனக்கு வந்து எங்கள் அக்கா வீட்டில் தான் இருந்து நான் தலை தீபாவளி கொண்டாடினது. ஏன்னா அவங்களும் எனக்கு அந்த ஒரு குறை இல்லாமல் தாய் தகப்பன் இருந்து செஞ்சது போல் எனக்கு எல்லாம் சகலதும் எனக்கு செஞ்சாங்க. அதுக்கும் நீங்கள் திரும்ப அவங்க சொன்னாப்புல தலை தீபாவளி ஒரு விசேஷமாக தான் அது நடந்தது. அவங்க மற்றவங்க செய்கிறது போல் புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு புது சீலை வாங்கி கொடுத்து இன்றைக்கு பிள்ளைங்கள்லாம் இல்லாதனால அது எங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இப்பொழுது வந்து பிள்ளைங்களாம் இருந்து நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு இன்னமும் கூடுதலான மகிழ்ச்சி. அதனால் இப்போ நாங்கள் அதை விட இதுதான் நாங்கள் இப்போ பெருசாக நாங்கள் நம்புகிறோம். நல்லது. திரு ஜி முனியாண்டி தம்பதிகளை, இதுவரையில் நீங்கள் மலேசிய தொலைக்காட்சிக்காக நடத்திய இந்த சந்திப்புக்கு எங்கள் நன்றி. இந்த தீபாவளி திருநாள் போல என்றென்றும் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமானதாக விளங்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய சொற்பிரகாரம் நாங்களும் இன்னும் பின்னாருக்கு இருந்து தீபாவளி வருஷம் வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருப்போம் என்று நம்புகிறோம். கடவுளை வேண்டிக்கிறோம். மலேசியாவில் வரும் பெரிய பண்டிகைகளை அதில் சம்பந்தமுள்ளவர்கள் மட்டுமல்லாமல் பல இனத்தவரும் ஒன்று கூடி மகிழ்வதுதான் மலேசியாவின் தனிச்சிறப்பு. திரு முனியாண்டி அவர்கள் தமது இல்லத்திற்கு வரும் விருந்தினரை வரவேற்கின்றார். இன்று காலை முதல் திரு முனியாண்டி அவர்களின் இல்லம் இப்படித்தான் காட்சியளித்தது. நாம் திரு முனியாண்டி தம்பதிகளின் இல்லத்தை எடுத்து இங்கே விளக்கிக் கொண்டிருந்தாலும் இன்று மலேசியா முழுவதும் ஒவ்வொரு தீபாவளி கொண்டாடும் இல்லமும் இப்படித்தான் பிரதிபலிக்கும் என யாரும் மறக்க முடியாது. உபசரிப்பதிலே நாம் கை தேர்ந்தவர்கள். அது தீபாவளி என்று நன்கு பிரதிபலிக்கும். இப்படி வீட்டிற்கு வருவோர் நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை தெரிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படுகின்றது. திரு முனியாண்டி அவர்கள் வந்துள்ள விருந்தினர்களை வரவேற்பதோடு அவர்களை குதூகலமாக வழியனுப்ப ஆவணம் செய்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் தீபாவளி என்று எதிர்பார்த்து சாப்பிடும் பலகாரங்களான தோசை, இட்லி போன்றவையும், இன்னும் இனிப்பு பலகாரங்களான அதிரசம், நெய்யுருண்டை போன்றவையும் எல்லோரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பது நிச்சயம். விருந்தினர் வயிறார உண்ணுவதை திரு முனியாண்டி அமர்ந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார். நல்லது நேயர்களே, இப்படிப்பட்ட மகிழ்ச்சிகரமான நேரங்களிலே அனைத்துலக ரீதியிலும் எப்படி பார்த்தாலும் ஏழை எளியவர்கள், பண்டிகை கொண்டாட வசதியற்றவர்கள், பெற்றோரற்ற பிள்ளைகள், அங்கீனமானவர்கள், இவர்களை யாரும் மறந்துவிட மாட்டார்கள். தீபாவளி அதற்கு விதிவிலக்கல்ல. விதித்துக் கொள்கிறோம். ஸ்லாமத் மலம்.